ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்க்கும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க மக்கள் நல கூட்டு இயக்க தலைவர்கள் நெடுவாசல் வந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வசந்திடம் கேட்கலாம். வசந்த், தற்போது மக்கள் நல கூட்டு இயக்க தலைவர்கள் போராட்டக்காரர்களை சந்தித்தாச்சா, வந்து சேர்ந்தாச்சா முதல்ல போராட்ட களத்துக்கு? பத்மபிரியா, நல்லாண்டார் கொல்லை கருக்காக்குறிச்சி ஊராட்சிக்கு உட்பட்ட நல்லாண்டார் கொல்லை என்ற பகுதியில் தான் அந்த ஓஎன்ஜிசியின் எரிவாயு குழாய் பதிக்கப்பட்டிருக்கிற இடம் இருக்கிறது. தற்போது அந்த பகுதிக்கு மக்கள் நல கூட்டு இயக்க தலைவர்களான திரு முத்தரசன், திரு ஜி ராமகிருஷ்ணன், திரு தொல் திருமாவளவன் மூவருமே இந்த பகுதிக்கு வந்து அந்த குழாய் பதிக்கப்பட்டிருக்கும் இடத்தை பார்வையிடுகிறார்கள். அவர்கள் வருகையை தொடர்ந்து இங்கு ஏராளமான பொதுமக்களும் விவசாயிகளும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த மாணவர்களும் இந்த பகுதியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தார்கள். தற்போது அவர்களும் வந்து இந்த பகுதியில் அந்த குழாய் பதித்திருக்கும் இடத்தை சுற்றி தற்பொழுது பார்க்கிறார்கள். தற்பொழுது விவசாயிகளும் இங்கு வருவதற்கு முன்பாக கூட விவசாயிகளும் சென்று அவர்களை பார்த்திருந்தார்கள். பகுதியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் அதற்கு ஒரு சாதகமான சூழல் ஏற்படும் என்கிற ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் அவர்கள் இந்த பகுதியில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தற்போது இந்த பகுதியில் வந்திருக்கிறார்கள். இந்த குழாய் பதிக்கப்பட்டிருக்கும் இடத்தில் அவர்கள் நின்று பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பத்மபிரியா. வசந்த், சற்று முன்னர் பிற்பகலில் ஆலங்குடியில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் மேடையில் பேசியிருந்தார். நெடுவாசலில் நடைபெறும் இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டம் குறித்து அவர் விளக்கமாக மேடையில் பேசிக் கொண்டிருந்தார். அந்த நேரலை காட்சிகளை நாம் புதிய தலைமுறையில் வழங்கியிருந்தோம். தற்போது நெடுவாசலில் குவிந்திருக்கும் மக்களுக்கு மத்தியில் அவர் பேச வாய்ப்பிருக்கிறதா? மக்கள் நல கூட்டியக்க தலைவர்களின் திட்டம் என்ன? அதாவது இன்று காலை, இந்த பகுதி இருக்கக்கூடிய ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி, அதாவது இந்த பகுதி இருக்கிறது. ஆலங்குடியில் இன்று காலை மக்கள் நல கூட்டு இயக்க தலைவர்கள் எல்லாம் அங்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பல இடங்களிலுமே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் விவசாயிகளோடு பேசினார்கள். இந்த திட்டம் ஏற்படுத்தப்பட்டால் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படும், விவசாயிகளை அச்சுறுத்தக்கூடிய இப்படி ஒரு திட்டம் தேவையில்லை, மக்களுடைய விருப்பம் இல்லாமல் மக்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு திட்டத்தை மத்திய அரசு ஆக்கப்பூர்வமாக எடுத்துச் செல்லக்கூடாது என்றும் கூட அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த பகுதிக்கு வந்து ஓஎன்ஜிசி பதிக்கப்பட்டிருக்கும் குழாய் இருக்கக்கூடிய பகுதிகளை இவர்கள் பார்வையிடுகிறார்கள். பார்வையிட்டு இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய ஐயம், அவர்களுடைய குழப்பம் என்னவாக இருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களை அவர்கள் வாயிலாகவே கேட்டறிகிறார்கள். அவர்கள் இந்த குழாய் பதிக்கப்பட்ட ஆண்டு, எப்படி வந்து இந்த குழாய் பதிக்கப்பட்டிருந்தது, யாரெல்லாம் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் என்ன பேசியிருந்தார்கள், அதற்கு அடுத்த கட்டமாக என்ன சொல்லி இந்த இடத்தில் குழாய் பதிக்கப்பட்டு என்னென்ன பணிகள் எல்லாம் நடைபெற்று வந்தன, தற்போது கடந்த ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளாக இந்த இடத்தில் எந்த ஒரு வேலைப்பாடும் நடைபெறவில்லை போன்ற பல்வேறு விஷயங்களை அந்த பகுதியில் மக்கள் நல கூட்டு இயக்க தலைவர்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இவர்களிடம் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது, உங்களுடைய ஐயம் என்னவாக இருக்கிறது, இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை அவர்களோடு கேட்டு அறிகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வகையில் மக்கள் நல கூட்டு இயக்க தலைவர்கள் தற்போது இந்த வருகை அமைந்திருக்கிறது. போராட்டத்தில் இன்னொரு பகுதியில் ஒரு தற்காலிக நிழற்பந்தல் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் தொடர்ந்து அங்கேயே இருக்கிறார்கள். அவர்களோடு சென்று இவர்கள் சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பத்மபிரியா. வசந்த், நெடுவாசலில் தற்போது நிலவும் சூழல் குறித்த தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.